ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை அருளின அருமையான செல்வின் பிரதர் அவங்களுடைய ஊழியத்துக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம். ஒரு சின்ன ஜெபத்தை செய்து நாம் அப்படியே தொடங்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 5 மாதங்கள் எங்களை கிருபையாய் பாதுகாத்து இந்த 6வது மாதத்துக்குள்ளாய் கர்த்தர் எங்களை கொண்டு வந்த உம்முடைய மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆராதனை பகுதியை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இந்த காணொளி மூலியமாய் கண்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதன் மூலியமாக இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உங்களை விசேஷவனமாக ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். நாம் ஒரு சில பாடல்களை பாடுவோம். முதலாவதாக, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன் என்று பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுமா, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவரை நம்பின பிள்ளைகளை, உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். முங்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான்
பாக்கியவான் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சொல்லுங்க. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமிய கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பி உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். எல்லாரும் சேர்ந்து உம்மை சொல்லுவோம். நம்புவேன், அவரே நம்முடைய நான் நம்பிக்கை. உம்மை நம்புவேன். அவரே நம்முடைய கேடகம். உம்மையே அவரே நம்முடைய துணையாகி இருக்கிறார். அவரை நம்பின பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரை நம்பின பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற ஆண்டவர். அவர் நமக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவர். அவர் நமக்கு தயவு பண்ணுகிற ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக இடத்திலே வெட்கப்பட்டு இருக்கீங்களோ, கூனி குறுகி போய் இருக்கீங்களோ, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களோ, எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். அந்த தேவனை பாடி மகிமைப்படுத்துமா. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர் இந்த மாதத்திலே என்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லுங்க. தேசத்தில் ஆசீர்வாதமாயிருப்பேன். நம்பிக்கையோடு வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் கூறும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயிரமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா சொல்லுங்க. எதிராய் வரும் ஆயிரமெல்லாம் எழும்புகிற நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா
என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். சொல்லுங்க இனி என்றும் கடன் வாங்க ஆமென். விட நீங்க ஒரு மாட்டான். நாளும் கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். சொல்லுங்க, ஆமென். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். வாழ்க்கை துணையும் உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழி தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழி தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாக்காமலே போகும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் கிரியைகளை நடப்பிக்கிறவர்கள், அவர்கள் 7 வழியாக திரும்பி போக பண்ணுகிற தேவன் நம் பட்சத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாள் கடன் வாங்குவதில்லை. உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவராலே எல்லாம் கூடும். அவர் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்பட வைக்கிற தேவனே அல்ல. அந்த தேவனை மகிமைப்படுத்துவோமா? எந்த இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர் என்று சொல்லி நாம் பாடி மகிமைப்படுத்தலாம். எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேலேறியே முள்முடி சிரசில் சூடியே. கல்வாரி மலை மேலேறியே முள்முடி சிரசில் சூடியே. என் வேதனை யாவையும் நீக்கி என்னை புது ஜீவனை ஊற்றினார். என் வேதனை யாவையும் நீக்கி என்னை புது ஜீவனை ஊற்றினார்.
பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் நதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ சேகத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ சேகத்தின் பிறப்பிடமே. 10,000களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. 10,000களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமும். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னிஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னிஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். என் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். என் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு போதுமானவராகவே இருக்கிறார். மேடுகள் வரலாம், பள்ளங்கள் வரலாம், சூழ்நிலைகள் தலைகீழாக மாறலாம், அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரலாம். எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவ கிருபை ஒன்றே நம்மளை தாங்குகிறது. தேவ கிருபை ஒன்றே நம்மளை நடத்துகிறது. தேவ கிருபை ஒன்றே நம்மளை சுமக்கிறது. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாகவே இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மளை மறக்கிற தேவன் அல்ல. அவர் இன்றும் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். அந்த தேவனை நாம் ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன் என்று சொல்லி கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்தலாம். இந்த மாத காலம் முழுவதும் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தாரு. நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து வந்தாரு. நல்ல ஜீவன் தந்தாரு, நல்ல பலன் தந்தாரு, நல்ல ஆரோக்கியம் தந்தாரு. இன்றும் நாம் வாழ்வது அவருடைய கிருபை அல்லவா? கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. மனதார நன்றி சொல்வேன். எல்லாரும் கர்த்தரை அப்படியே ஆராதிப்போமா? நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சக்திதானையா, இதுவரை உதவி நீரே. சொல்லுங்க, இதுவரை உதவினாராம்.
நேசத்தீரானையா இதுவரை உறவினீரே எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயாமே கோடி கோடி நன்றி ஐயா ஓ நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா தலைவியலை உடையங்களில் தந்தீரையா பலவீன நேரங்களில் பல தந்தீரையா சுகமான சுகமான தடுப்புகளால் சுகமான என் குடும்ப மருத்துவனியே சொல்லுங்க எல்லாமே கர்த்தருடைய சமூகத்தில் ஆமாண்டவரே தடுப்புகளால் சுகமான என் குடும்ப மருத்துவனியே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா அமே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே தேவ பிள்ளையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் ஆமே எத்தனை நல்ல ஆண்டவர் தந்து தேற்றி நன்றி 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 ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஆண்டவர் செய்த கிருபை ஆண்டவர் செய்த இரக்கம் எத்தனை நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில இருந்து வந்தார் எத்தனை நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார் அல்லேலூயா ஒரு நாளும் அவரை மறக்காதவர் அல்லேலூயா அவர் ஒரு நாளும் நம்மளை மறக்கிற தேவனே அல்ல அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகி போகிற தேவனே அல்ல நம்முடைய பலவீன நேரங்களிலே அவருடைய கிருபை நாம் சோர்ந்து போன நேரம் எல்லாம் அவருடைய கிருபை நாம் கண்ணீர் வடித்த நேரங்கள் எல்லாம் அவருடைய கிருபை ஓ நல்ல எபினேசராக இருந்து நம்மளை இதுவரை நடத்தி வந்தாரே நல்ல எபினேசராக இருந்து நம்மளை இதுவரை சுமந்து வந்தாரே ஒரு நல்ல தகப்பனாக ஒரு நல்ல தாயாக நம்மளை நடத்தி வந்தாரே எத்தனை நல்ல ஆண்டவர் அப்படியே ஒரு விஷய கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா
ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை இம்மட்டும் காத்து நடத்தி ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வந்த நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய பலவீன நேரங்கள் எல்லாம், நாங்கள் சோர்ந்து போன நேரம் எல்லாம், நாங்கள் நம்பிக்கையற்ற நேரத்தில் எல்லாம் உடைய கிருபை எங்களை தாங்கினது, உடைய கிருபை எங்களை சுமந்தது, உடைய கிருபை எங்களை தப்புவித்தது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் எங்கள் மத்தியிலே இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா. அநேக பிள்ளைகளை கர்த்தர் இந்த வேளையிலே கர்த்தர் தொடுவீராக ஆண்டவரே. அநேகருடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளைகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. என்ன எதிர்பார்ப்புகள், என்ன தேவைகள், என்ன காரியத்துக்காக ஏங்கி நிற்கிறார்களோ அதை எல்லாம் கர்த்தருடைய வாழ்க்கையில கைகூடி வர பண்ணுவீராகப்பா. உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த மாதத்தின் இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளோடு உங்களோடு நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே நிறைவாய் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளிலே வாக்குத்தத்த வார்த்தைகளோடு உங்கள் மத்தியிலே நிற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மாத்திரமல்ல, இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததான அருமையான செல்வின் பிரேயர் இவாஞ்சலிஸ்ட் டீம் அவர்களுக்காகவும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, இதை ஒளிபரப்பு செய்கிறதான அருமையான சாரோன் டிவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையாக உங்கள் மத்தியிலே ஒரு வார்த்தையை வைத்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இந்த 6வது மாதத்திலே உங்களோடு பேசுகிற ஒரு நல்வார்த்தை என்னவென்றால், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர் நம்மளை உயர்த்தும்படியாக, அவர் நம்மளை மேன்மைப்படுத்தும்படியாகவே கர்த்தர் விரும்புகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய விருப்பம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய விருப்பம். உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய விருப்பம். உங்களுடைய பிசினஸை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய விருப்பம். மாத்திரமல்ல, உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனிப்பட்ட விதத்திலே இந்த மாதத்திலே கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். என்ன ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள்? என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை? இந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தால் நலமா இருக்குமே, இந்த நன்மை என்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்தால் அது நலமா இருக்குமே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் கடந்து வந்தால் இது நலமா இருக்குமே என்று சொல்லி இந்த மாதத்திலே எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா? நம்பிக்கையோடு நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வருடத்தின் இந்த மைய பகுதியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அவர் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னார். அந்த ஆசீர்வாதத்திலே ஒரு நன்மை குறைவிடாத ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வெளியில இருந்து பார்ப்பதற்கு அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு ஒருவேளை தோன்றலாம். ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொன்னார். அந்த ஆசீர்வாதம் ஒரு தீங்கும் இழைக்காத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தோடு அவர் ஒன்றையும் கூட்ட மாட்டேன் என்று இந்த மாதத்திலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்க வாழ்க்கையிலே எத்தனையோ ஆசீர்வாதங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையிலே நிலையற்றதாக காணப்படும். ஆசீர்வாதம் வருது போல இருக்கிறது, ஆனால் அந்த ஆசீர்வாதம் நிலைப்பதில்லை.
ஆசீர்வாதம் வருவது போல காணப்படுகிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிலையில்லாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நீங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த மாதத்திலே வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் வேதம் சொல்கிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வரியத்தை தரும், ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார், அவர் வேதனையை கூட்டுவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது நிலையான ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது நிரந்தரமான ஆசீர்வாதம், அது பெர்மனண்டான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை ஒரு மனிதனாலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை ஒரு மனிதனாலும் தடை செய்ய முடியாது. அந்த ஆசீர்வாதத்துக்கு எதிராக ஒரு மனிதனும் போராட முடியாது. ஏனென்று சொன்னால் அது தேவன் தருகிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தோடு வேதனைகளை அவர் கூட்ட மாட்டார். அந்த ஆசீர்வாதத்தோடு அவர் நஷ்டத்தை அவர் கூட்ட மாட்டார். அந்த ஆசீர்வாதத்தோடு அவர் இழப்புகளை கூட்ட மாட்டார். ஏனென்று சொன்னால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமே அது ஐஸ்வரியத்தை தரும். ஹல்லேலூயா. அவர் எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 115வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். போதும். கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். பாருங்கள், அவர் வெறுமனையாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அல்ல, நம்மளை நினைத்து நினைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எத்தனையோ மனிதர்கள் நம்மளை மிகவும் ஞாபகத்திலே வைத்தது போல இருப்பார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடந்து முடிந்த உடனே நம்மளை மறந்து விடுவார்கள். நம்மளை நினைத்து பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரமில்லாமல் போய்விடும். நம்மளை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு சமயமில்லாமல் போய்விடும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை நினைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அவர் நம்மளை நினைத்து ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி நம்மளை நினைத்து ஆசீர்வதிக்கிறார்? என்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை நினைத்து ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய எதிர்காலத்துக்கு என்ன தேவை என்பதை நினைத்து ஆசீர்வதிக்கிறார். பிள்ளையுடைய படிப்புக்கு என்ன தேவை என்பதை நினைத்து ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அவர் நம்மளை விசாரித்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால், கவருங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் நம்மளை நினைத்து ஆசீர்வதிக்கிறோம் மாத்திரமல்ல, நம்மளை விசாரித்து ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும். அவர் உங்களை விசாரித்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஒருவேளை நம்மளை நினைப்பதற்கு யாரும் இல்லை, நம்மளை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, நம்மளை நினைத்து இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீர்களா? என் வாழ்க்கையில இவர்கள் எனக்கு கொஞ்சம் உதவி செய்தால் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிவிடுமே, இவர்கள் எனக்கு கொஞ்சம் உதவி செய்தால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகுமே என்று சொல்லி நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க முடியும்.
அந்த மனிதனை குறித்து நம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து இந்த இடத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, கவனியுங்கள், இங்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், யாபேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே நாம் பார்க்க முடியும். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, கவனியுங்கள், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என்னுடைய எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு கூட இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும், அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அப்படியே அவனுடைய வாழ்க்கையிலே செய்தார். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, நீங்கள் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவனாய் இருக்கிறார். யாபேஸ் ஒரு துக்கத்தோடு பிறந்த மகன். அவருடைய வாழ்க்கை குறித்து சரித்திரம் அதிகமாய் பதிவிடவில்லை. ஆனாலும் வேத பின்னணி சொல்கிறது, அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடே பெற்றார். துக்கம் அவனுடைய வாழ்க்கையிலே, அவன் துக்கத்தின் மகன் என்று எல்லாராலும் அழைக்கப்பட்டான். அவன் சகோதரர்கள் அவனை துக்கத்தின் மகன் என்று அழைத்திருப்பார்கள். அவருடைய உறவினர்கள் அவனை துக்கத்தின் மகன் என்று அழைத்திருப்பார்கள். அவன் போகிற வருகிற எல்லா இடத்திலும் அவனை துக்கத்தின் மகன் என்றே அழைத்திருப்பார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் ஏழ்மையாக இருக்கும் பொழுது அல்லது நம்முடைய பொருளாதாரத்திலே நாம் பின்தங்கினவர்களாக இருக்கும் பொழுது நம்மளை அநேகர் இப்படித்தான் பரியாசம் செய்திருக்கலாம். ஆம், துக்கத்தின் மகன், வாழ்க்கை முழுவதும் துக்கம், வாழ்க்கை முழுவதும் வேதனை, வாழ்க்கை முழுவதும் அவமானம், நிந்தை, போராட்டம், பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை உலகம் பரியாசம் செய்து கொண்டிருக்கிறதா? உங்களை உலகம் ஒரு தரக்குறைவாக உங்களை பேசிக் கொண்டிருக்கிறதா? இந்த மாதத்திலே தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க போகிறாராம் பாருங்கள். தேவனே என்னை ஆசீர்வதித்து என்று அவன் செபிக்கிறான். கர்த்தர் அப்படியே அவனை ஆசீர்வதிக்கிறார். மாத்திரமல்ல, அவனுடைய எல்லையை பெரிதாக்கி என்று அவன் செபிக்கிறான். இன்னைக்கு உங்களுடைய எல்லையை பெரிதாக்க கர்த்தர் விரும்புகிறார். இந்த மாதத்திலே நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற வேளையிலே, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்கும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த இடத்திலெல்லாம் விரிவாக்கம் தேவையோ, எந்த இடத்திலெல்லாம் உயர்வுகள் தேவையோ, எந்த இடத்திலெல்லாம் ஆசீர்வாதம் தேவையோ, எந்த இடத்திலெல்லாம் நன்மை தேவையோ, எந்த இடத்திலெல்லாம் உங்களுக்கு உதவி தேவையோ, அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்தி உங்களுடைய எல்லையை கர்த்தர் விரிவாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அவருடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்தரலும் என்று அவன் செபிப்பதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய கரம் நம்மளோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், தேவனுடைய கரம் எப்பொழுதும் என் மேல் இருக்கட்டும். இந்த உலகத்தின் தீங்குகள், இந்த உலகத்தின் நாசமோசங்கள், இந்த உலகத்தினால் வருகிற அழிவுகள், இந்த உலகத்திலே வருகிற போராட்டங்கள், இந்த உலகத்தினால் வருகிற காரியங்கள் ஒன்றும் என்னை துக்கப்படுத்த கூடாது என்று அவன் செபிக்கிறான்.
இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை அப்படியே எல்லா தீங்குக்கும் விலக்கி அவர் உங்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல ஆண்டவராகவே அவர் இருக்கிறார். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அப்படியே ஆறுகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதை கர்த்தர் அப்படியே உங்களுக்கு அருளப் போகிறார். ஏனென்று சொன்னால் அவர் ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு நோக்கம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு திட்டம். ஆகையினாலே இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க போகிறார். உங்களை நினைத்து நினைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய கரம் நன்மையாய் உங்கள் மேலே வந்து அமரப் போகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையின் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் இருக்கிறார்கள். அவர்களை நினைப்பதற்கு யாருமில்லை, அவர்களை பொருட்படுத்துவதற்கு யாருமில்லை, அவர்களை விசாரிப்பதற்கு யாருமில்லை. என்ன தேவை என்று அவருடைய தேவைகளை கூட கேட்பதற்கு யாரும் கிடையாது. ஆனால் அவருடைய பெருமூச்சு தேவ சமூகத்திலே போய் எட்டினதாம். இங்கு நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், யாத்ராமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் அவர்கள் பெருமூச்சை கவனிங்கள், தேவன் அவர்களை பெருமூச்சை கேட்கிறார். தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிற ஒரு தேவன் மாத்திரமல்ல, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, ஒரு பெரிய பெருமூச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக, ஒரு பெரிய பெருமூச்சின் சத்தம் அவர்களுக்குள்ளாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து எங்களை யார் விடுதலையாக்க முடியும்? இந்த நிந்தையான வாழ்க்கையில இருந்து எங்களை யார் விடுதலையாக்க முடியும்? எங்களை யார் நினைக்க முடியும்? எங்களை யார் நினைத்து எங்களை ஆசீர்வதிக்க முடியும்? எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இப்படி இருக்கிறது. பெரிய பெரிய அதிகாரிகள் அங்கு இருக்கிறார்கள், பெரிய பெரிய தலைவர்கள் அங்கு இருக்கிறார்கள், பெரிய பெரிய பணம் படைத்த அதிகாரிகள் அங்கு இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை அந்த இடத்திலே ஒருவர் கூட விசாரிக்கவில்லை. ஒருவர் கூட இவருடைய வேதனைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. இவர்கள் செய்கிற அந்த வேலையின் கஷ்டங்களை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தர் அவர்களை, இஸ்ரவேல் ஜனத்தை நினைத்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பெருமூச்சை கர்த்தர் நினைத்தருளினார். இன்னைக்கு ஒருவேளை ஒரு பெரிய பெருமூச்சு உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? ஐயோ, இதற்கு மேலே என்னால வாழ முடியாது, இதற்கு மேலே என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, என்னுடைய வாழ்க்கை இனிமே அவ்வளவுதான் என்கிற பெருமூச்சு, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய பயம் என்னை தினந்தோறும் ஆட்கொண்டிருக்கிறது. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற பயம் உங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறதோ? என்னுடைய பெருமூச்சு யாருக்கு தெரியும்? என்னை யார் விசாரிப்பார்? என்னை யார் கண்ணோக்குவார்? எனக்கு யார் உதவி செய்வார் என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? தேவ பிள்ளையே, உங்களுடைய பெருமூச்சை கேட்கிற ஒரு கர்த்தர் உங்களுக்காகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு ஆண்டவர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர், உங்களுக்காக முடியாத காரியத்தை முடிய பண்ணுகிற ஆண்டவர், கைகூடி வராத காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற ஆண்டவர். அவர் உங்களுடைய பெருமூச்சை கேட்டு உங்களை நினைத்தருளி உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த, உங்களுடைய தரத்தை உயர்த்த, உங்களை மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவருடைய பெருமூச்சை கேட்டு அவர்களை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவர் உங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார்.
ஹல்லேலூயா. முதலாவது நாம் பார்க்கிறோம், நம்மளை நினைத்தருளி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். உங்களை நினைத்து அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இரண்டாவது, அவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார்? நம்மை மறக்காமல் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நினைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இரண்டாவது, மறக்காமல் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். வாசிக்கலாம், ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்க அவர் மறக்க மாட்டார். உங்களை உயர்த்த அவர் மறக்க மாட்டார். உங்களை மேன்மைப்படுத்த அவர் உங்களை மறக்க மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் உங்களை வந்து ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அவர் ஒரு நாளும் உங்களை மறக்கிற ஆண்டவர் அல்ல. ஒருவேளை மனிதர்களை நம்பி தோற்று போய் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை உயர் அதிகாரிகளை நம்பி நீங்கள் தோற்று போய் இருக்கலாம். உங்களை உயர்த்துவேன் என்று சொன்னவர்களை நம்பி நீங்கள் தோற்று போய் இருக்கலாம். அவர்கள் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை அவர்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறக்கிற ஆண்டவர் அல்ல. ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்து போகலாம், ஆனால் நான் ஒரு நாளும் உங்களை மறப்பதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒரு முறை ஒரு நியூஸ் பேப்பரிலே இவ்விதமான ஒரு காரியத்தை படித்தேன். ஒரு தாய் தன் பிள்ளையை பிறந்த உடனே ஒரு பையிலே வைத்து அந்த பையை கொண்டு போய் ஒரு வேலி செடி என்று சொல்கிறதான அந்த புதருக்குள்ளாக தன்னுடைய குழந்தையை வைத்துவிட்டு அவள் கடந்து போய் விட்டாளாம். பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தாய் கூட தன் பிள்ளையை மறந்து போவாள். ஆனால் உங்களை மறக்காமல் நினைவிலே வைத்து உங்களை நினைத்து ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னை நினைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இரண்டாவது, உன்னை மறக்காமல் நான் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஒருவேளை எனக்கு கிடைத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையே, ஆண்டவர் என்னை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணினார், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினார், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இந்த காரியம் எப்படி முடியும் என்று சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா? இந்த காரியத்தில் எப்படி ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நான் மறக்கிற ஆண்டவர் அல்ல, நான் மனமாறுகிற மனிதனும் அல்ல, நான் மறக்காமல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை மறக்கிற ஆண்டவர் அல்ல, நம்மளை மறக்காமல் ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பன். பாருங்கள், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமை என்று சொல்லி நீங்கள் துவண்டு போய் இருக்கிறீர்களா? எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை இங்கு சொல்லப்படுகிறது. பாருங்கள், வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க முடியும். யோசேப்பு என்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உன்னை உன் சகோதரர்கள் வணங்குவார்கள் என்று, உன்னை நான் ஒரு பெரிய உயர்ந்த இடத்திலே வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கடந்து போகிறது. அவருடைய சகோதரர்கள் அவனை குழியிலே தூக்கி போட்டார்கள். அவன் எகிப்தியருக்கு அவன் விற்கப்படுகிறான். போத்திப்பாருடைய மனைவியினாலே அவன் துன்புறுத்தப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே சிறைச்சாலை என்கிற அனுபவம் அவனுக்கு வருகிறது. ஆனால்
வாக்குத்தத்தம் எந்த அறிகுறியுமே இல்லை. கர்த்தர் உயர்த்துவேன் என்று சொன்னார், ஆனால் உயர்வுக்கான எந்த அறிகுறியுமே தென்படவில்லை. அவன் சிறைச்சாலைக்குள்ளாக இருக்கும் பொழுது அவனோடு கூட பானபாத்திரக்காரன் என்கிறதான ஒரு மனிதனும் கூட இருக்கிறான். அவனுக்கு இரவிலே ஒரு சொப்பனம் தோன்றுகிறது. அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை யோசேப்பு விளக்கி காண்பிக்கிறான். அந்த சொப்பனத்தை விளக்கி காண்பிக்கும் பொழுது அந்த பானபாத்திரக்காரனோடு யோசேப்பு சொல்லுகிறார், ஏ பானபாத்திரக்காரா, எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். உன்னுடைய சொப்பனத்தை எல்லாம் நான் விளக்கிவிட்டேன். உன்னுடைய சொப்பனத்திலே நீ உயர்ந்த பதவிக்கு போக போகிறாய் என்று அந்த சொப்பனம் காண்பிக்கிறது. நீ வெளியே போய் ராஜாவின் இடத்திலே நீ உயர்ந்து இருக்கும் பொழுது என்னை கொஞ்சம் நினைத்து அந்த ராஜாவின் இடத்திலே பேசு என்று அவன் கெஞ்சி கேட்பதை பார்க்க முடிகிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசியுங்கள், பாருங்கள். 40வது அதிகாரம், ஆதியாகமம் 40வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்து இருக்கும் பொழுது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு கொஞ்சம் சொல்லு. இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று அவனிடத்திலே கெஞ்சி கேட்பதை நாம் பார்க்க முடியும். எப்படியாவது என்னை இந்த சிறைச்சாலையில இருந்து என்னை வெளியே கொண்டு வருவதற்கு உதவி செய்துவிடு. என்னை எப்படியாவது அந்த பார்வோனிடத்திலே பேசி கொஞ்சம் தயவு கிடைக்க எனக்கு உதவி செய் என்று அங்கு சொல்லுவதை பார்க்க முடியும். ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் என்ன செய்தான் பாருங்கள். 40வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, நீங்கள் அநேகருக்கு உதவி செய்திருக்கலாம். உங்கள் உதவியை மறந்து போயிருப்பார்கள். உங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு உதவியை செய்வதற்கு மனிதர்கள் மறந்து போயிருப்பார்கள். உறவுகள் மறந்து போயிருப்பார்கள். சகோதரன் சகோதரிகளாலே நீங்கள் மறக்கப்பட்டு போயிருக்கலாம். உங்களுடைய உறவுகளாலே நீங்கள் மறக்கப்பட்டு போயிருக்கலாம். உங்களுடைய இனஜன பந்துக்களாலே நீங்கள் மறக்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் யோசேப்பும் அதே சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து சென்றான். தன்னுடைய சகோதரர்களாலே மறக்கப்பட்டான். தன்னுடைய உறவுகளாலே மறக்கப்பட்டான். பானபாத்திரக்காரனாலும் மறக்கப்படுகிறான். ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவனை உயர்ந்த இடத்திலே உயர்த்தி கர்த்தர் மறக்காமல் அவனை ஆசீர்வதித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இவர்களுக்கு இவ்வளவு நன்மை செய்தேனே, இவர்களுக்கு இவ்வளவு தூரம் நான் உதவி பண்ணினே, மறந்து விட்டார்களே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களை மறக்காத ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். உங்களை மறக்காத ஒரு நேசர் உங்களுக்கு இருக்கிறார். உங்களை கைவிடாத ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். அவர் உங்களை ஒரு நாளும் மறந்து போகிற தேவன் அல்லவே அல்ல. அல்லேலூயா. மூன்றாவது நாம் ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போகிறோம். அவர் உங்களை உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர். முதலாவது உங்களை நினைத்திருக்கிற ஆண்டவர். அவருடைய சிந்தையிலே நீங்கள் எப்பொழுதும் காணப்படுகிறீர்கள். மாத்திரமல்ல, இரண்டாவது அவரால் மறக்கப்படுகிற பிள்ளைகள் அல்ல, நீங்கள் எப்பொழுதும் அவருடைய நினைவிலே இருக்கிறீங்க. மறக்காமல் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். மூன்றாவது அவருடைய உள்ள கையிலே உங்களை வரைந்திருக்கிறார். எப்பொழுதும் அவருக்கு முன்பாகவே நீங்கள் இருக்கிறீர்கள்.
அவர் எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் இருக்கிறீர்கள். வாசிக்கும் பொழுது பாருங்கள், ஏசாயா 49வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். என் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய பார்வையிலே இருக்கிறீர்கள். ஒருவேளை அவர்கள் என்னை பார்க்கவில்லை, அவர்கள் என்னை கனம் பண்ணவில்லை, அவர்கள் என்னை மதிக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை உங்களை நீங்கள் எடை போட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ? இல்ல, நீங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாகவே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய பார்வையிலே இருக்கிறீங்க. நீங்கள் எப்பொழுதும் அவர் பார்வையிலே இருக்கிறீங்க. இதற்கு உதாரணமாக ஒரு வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று அங்கு ஆகார் என்கிறதான ஒரு பெண்மணி அந்த இடத்திலே பெயரிடுவதை பார்க்க முடியும். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை என்னை யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி கலக்கத்தில் இருக்கீங்களா? கர்த்தர் கையிலே வரையப்பட்ட பாத்திரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அவருடைய பார்வையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அவருடைய சிந்தையிலே இருக்கிறீர்கள். அவருடைய நினைவிலே நீங்கள் இருக்கிறீர்கள். மூன்றாவது, அவருடைய உள்ளங்கையிலே நீங்கள் வரையப்பட்டிருக்கிறீர்கள். எப்பொழுதும் நீங்கள் அவருக்கு முன்பாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் எப்பொழுதும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகாருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு போராட்டம். ஆகார் ஆபிரகாம் இடத்திலே இருந்து வெளியே வரும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனவளாக, தன்னுடைய வாழ்க்கையில எதிர்காலமற்றவளாக, தன்னுடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்பதை நம்பிக்கையற்றவர்களாய் அவள் வனாந்திரத்திலே ஓடித் திரிகிறாள். எனக்கு யார் உதவி செய்வார்? என்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். நான் நம்பின எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். எனக்கு யார் உதவி செய்வார்? ஒரு வனாந்தரமான வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆகா சொல்லுகிறா, என்னை ஒரு தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று நம்புகிறார். அவருடைய பிள்ளை வனாந்தரத்திலே கதறுகிறது, வனாந்தரத்திலே அழுது புலம்புகிறது. தாகத்தினாலே என் பிள்ளை மரிக்கப் போகிறது, என் பிள்ளைக்கு உதவி செய்ய, என் பிள்ளைக்கு அவனுக்கு ஏதாவது ஒன்று செய்வதற்கு யாரும் இல்லை என்று கதறின பொழுது தேவன் அவளை கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் மனிதனுடைய உதவியை தேடிக்கொண்டிருக்கீங்களா? மனிதனுடைய உதவிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை மறக்காத ஒரு தேவன், உங்கள் நினைவாக இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், உங்களை மறக்காமல் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பாருங்கள், 139வது சங்கீதம் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உங்களுடைய ஏக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தின் பாரங்களை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய அந்தரங்க வீட்டுக்குள்ளே வடிக்கிற கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்று சொன்னார், அவர் காண்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதன்
வெளித்தோற்றத்தை பார்க்கிற மனிதனாயிருக்கிறான். மனிதன் சரீர வளர்ச்சியை பார்க்கிற மனிதனாயிருக்கிறான். மனிதன் பகட்டுகளை பார்க்கிற மனிதனாயிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் உங்களுடைய உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர். அவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். அவர் உங்களுடைய இருதயத்தின் இருக்கிற பெருமூச்சை பார்க்கிற ஆண்டவர். அவர் உங்களுடைய இருதயத்திலே காணப்படுகிற வியாகுலங்களை பார்க்கிற ஆண்டவர். ஏக்கங்களை பார்க்கிற ஆண்டவர். பரிதவிப்புகளை பார்க்கிற ஆண்டவர். அவர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை என்னை யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லியிருப்பீங்களோ, கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். அவருடைய உள்ள கையிலே நீங்கள் வரையப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் மேலே அவருடைய கண் எப்பொழுதும் பட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருக்கு மறைவாக ஒன்றுமே நடக்காது. ஏனென்று சொன்னால் அவருக்கு முன்பாக நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்குள்ளாக இருக்கிறீங்க. ஒரு நல்ல அரவணைப்பான ஒரு இடத்துக்குள்ளாக இருக்கிறீங்க. அவருடைய உள்ள கையிலே வரைந்திருப்பார் என்று சொன்னால், நீங்கள் அழுகும் பொழுது உங்களை பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரோ? நீங்கள் கவலைப்படும் பொழுது உங்களை கவலைகளை பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரோ? நீங்கள் வேதனைப்படும் பொழுது உங்களை பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரோ? நிச்சயமாய் இருக்க மாட்டார். தேவ பிள்ளைகளே, அவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துகிற ஒரு நல்ல ஆண்டவராகவே அவர் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. அவர் உங்களை உயர்த்துகிற தேவன். ஏற்ற வேளையிலே உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவராக உங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 44வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் மறந்து போகிற தேவனே அல்ல. ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். அவர் உங்களை மறக்காமல் ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாகவே இருக்கிறார். உங்களுடைய உள்ள கையிலே வரைந்து வைத்து எப்பொழுதும் அவருடைய மதில்கள், உங்களுடைய மதில் அவருக்கு முன்பாக இருக்கிறது. எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு நல்ல தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களை கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தோல்விகளை ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய சாம்பலை சிங்காரமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய ஏக்கங்கள் எல்லாம் அவர் நிறைவாக்கி கொடுக்கிற ஆண்டவர். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களெல்லாம் கண்களை மூடி தேவனுடைய பாதத்திலே யாபேசு ஜெபிக்கிறது போல நாம் இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கைகளை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த மாதத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே, என்ன செய்வேன் என்கிற சூழ்நிலையிலே, எப்படி இது நடக்கும் என்கிற சூழ்நிலையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த மாதத்திலே கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. யாபேசு ஜெபித்தது போல அவருடைய வாழ்க்கையிலே அப்படியே அவனை ஆசீர்வதித்தேரே. அவருடைய சகோதரர்களுக்கு முன்பாக அவனை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஒரு நன்மையை கட்டளையிடுவீராக. ஒரு உயர்வை கட்டளையிடுவீராக. ஒரு மேன்மையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
ஆசீர்வதிப்பீராக. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினீரே, அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தங்கும்படியாக இவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக பிரேயர் இவாஞ்சலிஸ்ட் டீம் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய ஊழியத்தை வர்த்திக்க பண்ணுங்க. இன்னொரு ஊழியத்தை பெரிதான காரியங்களை அவர்கள் காணட்டும் ஆண்டவரே. சாரோன் டிவி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக தேசங்களுக்கு இவர்கள் பயன்படுகிற இந்த ஊழியம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட, இன்னும் மேன்மைப்படுத்தப்பட, இன்னும் இவர்கள் ஆயிரங்களுக்கு பயன்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை அவ்விதமாகவே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.